அந்த ஆத்மா தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. எனக்குன்னு ஒரு தண்ணி ஃபேக்டரி இருந்தது, அதுல நான் ரொம்ப நியாயமா இருப்பேன். ஆனா என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான். தண்ணி சுத்தம் பண்ண பிறகு அதுல விஷவாயுக்களை கலந்து எல்லா ஊர்களுக்கும் அந்த தண்ணியை சப்ளை பண்ணான். அதனால பல ஊர்ல மக்கள் கொத்து கொத்தா இறந்து போனாங்க. இதனால என்னோட ஃபேக்டரிக்கு சீல் வச்சுட்டாங்க. இதுல இறந்து போன ஒரு பையனோட அம்மா என் மேல கோவப்பட்டு ஒரு சூனியம் பண்ணி ஒரு குட்டி சாத்தான என் மேல ஏவி விட்டாங்க. அதனால எனக்கு ஒரு தீராத தாகம் ஏற்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதனால நான் இந்த ஊரை சேர்ந்தவங்க கிட்ட உதவி கேட்டேன். ஆனா அவங்க எல்லாம் நான் பண்ண தப்புனாலதான் கடவுள் என்ன தண்டிச்சாருன்னு சொல்லி என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. இந்த வலியை தாங்க முடியாம தான் நான் தற்கொலை பண்ணி இறந்து போனேன். ஆனா இப்ப கூட என்ன ஏமாத்தினவன என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பைபிள், குரான், அப்புறம் கருட புராணம்னு எல்லா புத்தகத்திலையும் தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய பாவம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி தற்கொலை பண்ணி இறந்து போற ஆத்மாக்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டு அவங்களோட ஆசை நிறைவேறாத வரைக்கும் இதே பூமியில தான் இருப்பாங்கன்னு போட்டிருக்கோம்னு சொல்லுச்சு. இந்த மாதிரி பேய் கதைகள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லி ஒண்ணு போடுவோம். அதை பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.